அந்த ராகுல் காந்தி அவர்களே, அந்த பப்பு அவர்களே, அந்த காங்கிரஸ் கட்சியினரே பிரதமர் வேட்பாளராக முன்மொழிவதற்கு தயக்கப்பட்டார்கள். ஆனால் தைரியமாக பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் என்று திமுக தலைவர் அவர் முன்மொழிந்தார். அந்த அடிப்படை நாகரிகம் குறைஞ்சபட்சம் அந்த நன்றி உணர்வு கூட இந்த பப்புக்கு இல்லையே. உங்களுக்கு பதவிக்கு ஒரு பச்சோந்தித்தனத்தை கையில் எடுத்து விட்டு எந்த அடிப்படையிலே திமுக இந்தியா கூட்டணி இருக்கிறது என்று சொல்லுவது, இது விபச்சாரியோட கேவலமாக அந்த கிரீஷ் ஜோடாங்கர் என்கின்ற ஜோக்கருக்கு இது தெரியவில்லையா? இது வெக்கமாக இல்லையா? திமுக ஆட்சியில இந்த மிச்சமா இருக்கக்கூடிய போதைப் பொருள் தான் இப்ப தொடர்ந்து இந்த குற்றங்கள் நடக்குது. அதை சொல்வதற்கு வெக்கமாக இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில இருந்த போதுதான் போதைப் பொருள் இருந்தது சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதுதான் மிச்சம் சொச்சம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை சொல்வதற்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? அவர்கள் சரியில்லை என்று தானே ஏதோ சினிமா பட வசனம் போன்று 700 சில்லற டாஸ்மார்க் மதுபானங்கள் உடனே மூடிவிட்டதா உத்தரவு கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் மீண்டும் அது திறந்திருக்கிறது? அந்த கடைகள் ஏன் முழுதான் மூடவில்லை? இது யாரை ஏமாற்றுவதற்கான வெத்து விளம்பரமாகத்தான் பார்க்கிறார். அது மட்டுமல்ல, ஐயுஎம்எல் கட்சியை சேர்ந்த மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, நான் மேல்முறையீடு செய்ய போறேன் தமிழக அரசு சார்பா அப்படின்னு சொல்லி. ஐயுஎம்எல் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோ தமிழ்நாட்டுடைய அரசோ அதிகாரப்பூர்வமா இல்லையே, அவர் கூட்டணியில் ஒட்டி கொண்ட ஒரு கட்சி தான், அவ்வளவுதான். இதை யார் வாய்த்திருந்து பேச வேண்டும்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேச வேண்டும், தமிழ்நாட்டுடைய அரசு பேச வேண்டும், தமிழ்நாட்டுடைய அதிகாரப்பூர்வமா இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் பேச வேண்டும். இவர்கள் யாருமே பேசவில்லை. தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜி சிவா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னாலே இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையிலையும் கூட பார்த்தீங்கன்னா சனாதன தர்மத்துக்கு நாங்கள் எதிராக தான் இருக்கோம், சனாதன தர்மத்தை ஒழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2023 பேசினாங்க. சனாதன தர்மத்துக்கு எப்பயுமே எதிர்ப்பாக தான் இருப்பாங்க. அப்படி சனாதன தர்மத்தில் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் பின்பற்றி நேற்றுக்கு கனிமொழி அவர்கள் என்னன்னா கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? ஏன்னா சனாதன தர்மத்துக்கு எப்பயுமே எதிராக தான் இருப்பாங்க. இன்னைக்கு அதில் என்னென்ன ஃபாலோ பண்ணுவாங்களோ எல்லாமே அதில் ஃபாலோ பண்ணி கலைஞர் அவங்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க பிறந்த நாளில். அதாவது சனாதன தர்மத்தை எதிர்க்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் என்றால் ஏதோ ஒட்டுமொத்த இந்துக்களுடைய சடங்குகளை எதிர்ப்பதாக அர்த்தம் அல்ல. நாம் அந்த பார்வையில் பார்க்கக்கூடாது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், பிறப்பால் இருக்கக்கூடிய அந்த வரைமுறைகளை, அந்த நிறங்களை வைத்து செய்யக்கூடிய அரசியலை அதை தான் சனாதனமாக பார்த்து எதிர்க்கிறார் என்று ஏற்றத்தாழ்வு சொல்லணும். சனாதன தர்மன்றது கிறிஸ்துவம் இஸ்லாம் இந்தியா வரத்துக்கு முன்னாடி ஒரு மதம், ஒரு தர்மமா இருந்தது. அந்த சனாதன தர்மத்துக்கு கிறிஸ்துவம் இஸ்லாம் வந்து வரவும் வந்து இந்துன்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த தர்மத்தை தான் அவர் எதிர்க்கிறாங்க. இல்ல, அதுதான் சொல்லுகிறேன். அதில் இருக்கக்கூடிய அனைத்தும் எதிர்ப்பதாக அந்த பார்வையில் நம்ம பார்க்கக்கூடாது. அதாவது திராவிட அவர் தெளிவா சொல்லலாம்ல, நாங்க வந்து வேற்றுமையை தான் அதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிறார். இன்னும் அது பாமர மக்களுக்கு போய் சேரவில்லை என்று சொன்னா நிச்சயமாக அடுத்த முறை சொல்லக்கூடிய இடத்திலே இன்னும் விரிவாக இருப்பார். அதற்கான முயற்சியை நாங்களே எடுக்கிறோம். 2023 சனாதன தர்மத்தை தெங்கு மலரை மாதிரி ஒழிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுல இருந்து 3 வருஷம் ஆச்சு. சட்டசபையிலும் போய் அதே சொல்றாங்க. எங்கேயுமே ஒரு தெளிவா வழக்கலையே, நாங்க ஏற்றத்தாழ்வு தான் ஒழிக்க வந்திருக்கோம் அப்படின்னு. இல்ல, தமிழ்நாட்டினுடைய மக்களை விழிப்புணர்வாக இருக்கிறார். எந்த அளவுக்கு பேசினால் அவர் புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற தோரணியில் பேசியிருப்பார். இது இன்னமும் கூடுதலாக சொல்ல வேண்டும், விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அடுத்த முறை நான் அண்ணா அறிவியல் செல்கின்ற போது என்னுடைய சார்பில் நான் ஒரு கோரிக்கை மனுவாக கொடுப்பேன். இப்போ ஒரு ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் 6 மாதம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, முன்னாள் முதலமைச்சர். இப்போ 6 நாள் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லி திருச்சியில் பேசியிருக்காங்க விஜய் அவர்கள். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது 6 மாத காலம் இந்த ஆட்சிக்கு நாங்கள் எந்த விதமான இடையூறும் செய்ய மாட்டோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதை வைத்து பதிவு செய்தார் என்று சொன்னால், குறைந்தபட்சம் இவர்கள் வாக்களித்த பொதுமக்களுக்கு ஒரு மதிப்பளித்து தலைவணங்கி ஒரு பயபக்தியோடு ஆட்சி நடத்துவார்கள் என்கின்ற ஒரு நல்ல அடிப்படையில தான் சொன்னார். ஆனால் இவர்கள் 6 நாட்களில் எப்படி திமுக விமர்சனம் செய்கிறது என்று தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால், அதற்காக 6 மாத காலம் நீங்கள் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, ஆள் கடத்தல், விபச்சாரம், இன்னும் சீட்டிங் போன்ற அத்தனையும் நீங்கள் 6 நாட்களுக்குள் செய்ய நீங்கள் துணிகிறீர்கள் என்று சொன்னால், அதை துணிவர்களுக்கு ஆதரவாகவும் அதை பார்த்து வேடிக்கை பார்க்கக்கூடிய இடத்திலும் தமிழ்நாடு அரசு இருந்தால், தமிழ்நாடு முதலமைச்சர் இருந்தால், அந்த தாவிக கட்சியினர் இருந்தால்
அப்போது 6 மாத காலம் எப்படி கண்ணை கட்டி கொண்டு ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பலமுறை ஆட்சியில இருந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கட்சி எப்படி கடந்து போகும்? திமுக ஆட்சியில இந்த மிச்சமா இருக்கக்கூடிய போதைப் பொருள் தான் இப்ப தொடர்ந்து இந்த குற்றங்கள் நடக்குது. அதை சொல்வதற்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில இருந்த போதுதான் போதைப் பொருள் இருந்தது சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதுதான் மிச்சம் சொச்சம் இருக்குது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை சொல்வதற்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? அவர்கள் சரியில்லை என்று தானே உங்கள் பார்வையிலே, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் சரியாகத்தான் இருந்தார்கள். ஆனால் உங்களுடைய பார்வையிலே திமுக சரியில்லை என்றுதான் நீங்கள் ஆட்சி பிடித்தீர்கள். ஆனா அந்த கதைகளே திரும்ப இதில் துணை கதாபாத்திரம் போன்று நீங்க சேர்த்து பேசுவது என்பது உங்களுக்கு ஆட்சி எதற்கு? மீண்டும் திமுக கொடுத்து விட்டு வீட்டுக்கு செல்லுங்களேன். இதுதான் நான் சொல்ல முடியும். அவர் சரியில்லை, ஆகவே நான் வந்திருக்கிறேன், நான் அனைத்தும் சரி செய்வேன். டைம்ஸ் நவ் என்று ஏதோ வசனம் எல்லாம் பேசினார்களே, அது வேற வசனம் தானா? நடைமுறை இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். அவன் சரியில்லை என்று இவன் வந்தால் இவனும் அதே வேலையை செய்தான், அப்புறம் அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் என்று கிராமத்துல பழமை இருக்கிறது. தமிழகத்துல எல்லா போதைப் பொருளும் ஒழிக்கணும் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆகத்தானே செய்யும். எல்லா போதைப் பொருளும் எடுக்கணும், அப்புறம் ஒழிக்கணும். உங்களை போன்று நீங்கள் பேசுவதெல்லாம் பார்த்தால் அதற்கான முயற்சி எடுத்தது போன்றே தெரியவில்லையே. இப்போது ஏதோ தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னெடுத்து பேசுவது போன்று திமுக வந்து பழி போட்டு இந்த நடக்கக்கூடிய இந்த 20 நாட்களுக்குள் நடக்கக்கூடிய இந்த அத்துமீறல்கள், அநாகரிக செயல்கள், கொலைகள், கற்பழிப்புகள் இவை அனைத்தையும் மூடி மறைத்து அதற்கு ஆதரவாக செயல்படுவது போன்றுதான் முதலமைச்சருடைய கருத்து இருக்கிறது. 700 டாஸ்மாக் மூட சொல்லியிருக்காங்க. மூடி விட்டார்களா? 450 சிட்ட மூடி இருக்காங்க. நான் கேட்பது, நீங்கள் ஏதோ சினிமா பட வசனம் போன்று 700 சில்லற டாஸ்மாக் மதுபானங்கள் உடனே மூடிவிட்டதா உத்தரவு கொடுத்தேன் என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் மீண்டும் அது திறந்திருக்கிறது? அந்த கடைகள் ஏன் முழுதான் மூடவில்லை? இது யாரை ஏமாற்றுவதற்கான வித்து விளம்பரமாகத்தான் பார்க்கிறார். அது மட்டுமல்ல, திருமணத்தில் கூட விழாவில் கூட புலம்புகிறார்கள் என்று மதிப்பிற்குரிய திமுக தலைவரை பார்த்து ஏளனம் செய்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். திராவிட முன்னேற்ற கழகம் தேநீர் கடைகள், முடித்திருத்தும் கடைகள், திருமண நிகழ்வு போன்ற இடத்தில் தான் இன்னும் கூடுதலாக அரசியல் பேசியிருக்கிறார். அந்த வரலாறு தெரியாது. காரணம், இப்போது இருக்கக்கூடிய தாவேக கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தட்பவெப்பநிலை தெரியாது. தமிழ்நாட்டினுடைய மக்கள் எதை நோக்கி பயணிக்கிறார் என்று தெரியாது. தமிழ்நாட்டுடைய மக்களுடைய மனது சமூக நீதி சார்ந்து இருக்கிறது என்று தெரியாது. அப்போது இவருக்கு தெரிந்ததெல்லாம் ஏதோ தற்செயலாக நம்ம ஒரு கட்சியை ஆரம்பித்தோம், அவருக்கே தெரியாது புரியாது போன்று ஒரு பேரு அதிர்ச்சியாக, இன்ப அதிர்ச்சியாக ஆட்சியிலே அமர்ந்து விட்டோம். ஏனென்றால் தாவேக கட்சி இதுவரைக்கும் இந்த மக்களுக்கான எந்த விதமான போராட்டங்களை முன்னெடுக்கவில்லை. காரணம், கட்சி ஆரம்பித்து 2 வருடங்களுக்கு பிறகு இவர் தேர்தலை சந்தித்து ஆட்சி பிடித்தார் என்று வைத்துக் கொள்ளலாம். நான் கேட்பது, இந்த ஆட்சி பிடித்த உள்நோக்கம் இருக்கிறது, அதில் ஒரு சில மர்மங்கள் இருக்கிறது. அதை அடுத்த 2ஆம் சுற்றிலே சொல்லுகிறேன். நடிகர் விஜய் அவர்கள் இந்த 2 ஆண்டு காலத்திலே எங்கேயாவது மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கிறோம் என்று சொன்னார்களே, அதற்கு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறாரா? மேகதாது அணை கட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறாரே, அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறாரா? முல்லை பெரியாறு அணை விவகாரத்திலே அதற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்ட போராட்டம் செய்திருக்கிறாரா? ஒடுக்கப்பட்ட பாமர மக்களுக்கு பிரச்சனை என்கின்ற போது வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறாரா? இது சிறுபான்மை மக்களுக்கான கட்சி என்று ஆரம்பத்திலே சொன்னார், இப்போது ஆட்சி பிடித்த பிறகு அதை தான் சொல்லுகிறார். அப்போது பக்ரீத் போன்ற இஸ்லாமியர்களுடைய பெரு திருநாளாக கருதக்கூடிய, தியாக திருநாளாக கருதக்கூடிய அந்த நாட்களிலே பொது இடங்களிலே மாடுகளை வெட்டக்கூடாது, அறுக்கக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கிய போது அதற்கு தமிழ்நாடு அரசு சார்பாக திரு விஜய் அவர்கள் மேல்முறை செய்திருக்கிறாரா? அப்போது எந்த மக்கள் பணியும் செய்யாத, எந்த மதத்தினருக்கும் பாகுபாடு பார்க்காமல் அனைவரும் ஒரு தாய்ப்பிள்ளையாக அந்த கண்ணோட்டம் பார்க்காத தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு இப்பேற்பட்ட பதவி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த பதவியினுடைய மகிமை என்னவென்று தெரியாதது போன்றுதான் இவருடைய நடவடிக்கை இருக்கிறது. சரி, இப்ப நீங்க முதல்ல ஒரு 5 விஷயம் சொன்னீங்க. அது 6வது அனுமதிக்கப்பட்ட இடத்துல மட்டும் மாடுகள் வெட்டினா போதுமே, ஏன் எல்லா இடத்துலையும் வெட்டணுமா? ஏன்னா இப்போ நிறைய மக்கள் வந்து மாடை வந்து ஒரு தெய்வமா பார்க்க பழக்கம் உண்டு, எல்லா இடத்துலையும் போய் எதுக்காக வெட்டணும்? இல்லை, அதாவது இது மூடி, அதாவது முழு பூசணிக்காய் சோட்டில மறைப்பது போன்றுதான் இவருடைய நிலைப்பாடு, தாவிகிற நிலைப்பாடு இருக்கு. அதாவது 1993 அந்த சட்ட அடிப்படையிலே தீர்மானம் இயற்றப்பட்ட சட்டமன்ற அடிப்படையிலே மாநகராட்சி தலைநகரங்களில் இருக்கக்கூடிய அந்த மாடு ஆடுகளா இருக்கக்கூடிய கூடங்கள் இருக்கும்.
அதை விடுத்து ஒட்டுமொத்த கிராமப்புற பகுதியில் இது பொருந்தாது இந்த சட்டம். அங்கே கிராமப்புற பகுதியில் சென்று பார்த்தால் அவரவர் சொந்த விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் அங்கங்கே சீட்டுகளை வைத்தோ அல்லது ஓலை கொட்டைகளை வைத்தோ அங்கேதான் அறுப்பார்கள். இவர்கள் அதைத்தான் பொது இடம் என்று சொல்கிறார்கள். அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒவ்வொரு நகரத்திற்கும் ஒரு பேராட்சி கிளை கழகத்திற்கும் கிராம கிளை கழகத்திற்கும் நீங்கள் அதற்கான இடங்களை தேர்வு செய்து அந்த கொட்டைகளிலோ சிமெண்ட் சீட்டில போன்ற வகையில் ஏற்பாடு செய்து விட்டு அதையும் மீறி பொதுத்தளத்திற்கு வந்தால் கேள்வி எழுப்பலாம். வெறும் மாநகரத்திலே மாநகராட்சியிலே நகராட்சி பகுதியில் மட்டும் பொருந்தக்கூடிய இந்த மாடு அறுக்கக்கூடிய அந்த நிகழ்வை வைத்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கும் பொது இடங்களே மாடுகளை அறுக்கக்கூடாது என்று சொன்னால் இது திட்டமிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக தான் பார்க்க வேண்டுமோ தவிர இது ஆதரவான நிலைப்பாட பார்க்க முடியாது. இதற்கு சிறுபான்மையினுடைய காவல் என்று சொல்லக்கூடிய இது சிறுபான்மையுடைய அரசு என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஏன் அந்த அரசின் சார்பு மேல்முறையீடு செய்யவில்லை அல்லது எதற்கு ஏன் இதுவரை வாய்த்திருந்து ஒரு பதில் கூட சொல்லவில்லை? இப்ப IUML கட்சியை சேர்ந்த மினிஸ்டர் வந்து சொல்றாங்க, நான் மேல்முறையீடு செய்ய போறோம் தமிழக அரசு சார்பா அப்படின்னு சொல்லி. IUML வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோ தமிழ்நாட்டுடைய அரசோ அதிகாரப்பூர்வமா இல்லையே, அவர் கூட்டணியில் ஒட்டி கொண்ட ஒரு கட்சி தான், அவ்வளவுதான கூடிய. இதை யார் வாய்த்திருந்து பேச வேண்டும்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேச வேண்டும், தமிழ்நாட்டுடைய அரசு பேச வேண்டும், தமிழ்நாட்டுடைய அதிகாரப்பூர்வமா இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் பேச வேண்டும். இவர்கள் யாருமே பேசவில்லையே. அப்போது இதிலிருந்து என்ன தெரிகிறது? இவர் இஸ்லாமியருக்கு பாதுகாவல் என்று சொல்லிய வார்த்தைகள் பொய், சிறுபான்மை மக்களுக்கான ஆட்சி என்று சொல்வது பொய் என்று வெட்ட வெளிச்சமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பேச்சிலே தள்ள தெளிவாக தெரிகிறதா? அப்போது இந்த விவரம் கோயம்புத்தூருடைய நாட்களுடைய கற்பழிப்பு விவகாரத்தில் இருந்து பல கொள்ளைகள் விவகாரத்தில் இருந்து இவர் சட்டசபையிலே அமர்ந்து தலைமைச் செயலகத்துக்கு காலையில் வந்து மாலையில் செல்வதாக ஊடகம் சொல்லுகிறது. அப்போது இவர்கள் இதுவரை இது சம்பந்தமாக ஒரு வாய்த்திருந்து ஒரு பதில் சொல்லவில்லை. ஆனா திருச்சியில் சென்று மக்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று ஒரு கபட நாடகத்தை அரங்கேற்றி மீண்டும் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வந்திருக்கிறார். இது எப்படி அங்கே போனால் வீரவாசனம் வருகிறது, தலைமை செயலகத்தில் மக்களுக்கான குரலாக ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏன் வாய் மூடி மௌனியாக திரு விஜய் அவர்கள் இருக்கிறார்? இது என்னுடைய கேள்வி மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களே இந்த நிகழ்வை பார்த்து அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறார்கள். சார், இப்போ இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்றதில்லை. 71 இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி 67 இருக்கட்டும், கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்றதில்லை. இப்போ எல்லா கூட்டணி கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போயிட்டாங்க. 1-2 கட்சிகள் மட்டும்தான் இருக்காங்க. எப்படி இப்போ இந்த கூட்டணி இல்லாமல் அடுத்து உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் 29, 31 எல்லாம் அப்படி சந்திக்க போறாங்க? இல்ல, அதாவது ஆரம்பத்திலிருந்து திமுக கூட்டணி இருந்தாலும் வெற்றி பெறும் என்று அவர்கள் எங்கேயுமே சொல்லவில்லை. திமுக மீது பிடித்திருக்கிறது. திமுக கொள்கை அடிப்படையில் எங்களுடைய கட்சிக்கும் கொள்கைக்கும் திமுக கொள்கைக்கும் ஒரு உடன்பாடு இருக்கிறது, ஒருமித்த கருத்து இருக்கிறது என்பதனால் அவர்கள் திமுக தேடி வருகிறார், அவ்வளவுதான். அதற்காக திமுக நாங்கள் தனித்துவமாக தோத்துவிடும் எங்க சொல்லி இருக்கிறார்களா? இல்லை, இவர்கள் அங்கே திமுக அவர்கள் நோக்கி கூட்டணி வைக்கவில்லை, திமுக நோக்கி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் கூட்டணி வைக்கிறார்கள். அவங்களுடைய வாக்கு சதவீதம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தானே சார் வெற்றி பெர்சன்டேஜ் அப்படின்றது இதுவெல்லாம் சொல்லலாம். அவர்கள் வெற்றி பெற்றதை திமுக வாக்கு வைங்கிட்ட சொன்னால இதற்கு என்ன பதில் இருக்கும்? எல்லாம் சேர்ந்து தானே சார் ஒரு பெர்சன்டேஜ் வந்து வெற்றி. இந்திய அளவிலே காங்கிரஸ் கட்சி செத்து மடிந்திருக்கிறது. ICV என்கின்ற சொல்லக்கூடிய அந்த அவசரிப்பில் இருந்தால் கூட உயிர் பிழைத்திருக்கலாம். அது சவக்கிடங்கள் சென்று இருக்கிறது. ஏதோ மெடிக்கல் மிராக்கல் என்று சொல்லக்கூடிய வகையில சவக்கிடங்கள் போய் படுத்திருப்பவன் கூட எங்க ஒரு சில இடத்துல உயிர் தெரிந்தான் என்கின்ற பல காணொலிகள் வந்திருக்கு. அது போன்று காங்கிரஸ் திமுகவினால் உயிர் தெரிந்தது. அந்த காங்கிரஸ் கட்சி உயிர் கொடுத்தது திமுக. அதையெல்லாம் மறந்து பப்பு அவர்கள் மிக கேவலமான ஒரு செயலை துரோக செயலை செய்துவிட்டு சென்றிருக்கார் என்று சொன்னால் இந்த பப்புவுக்கு எப்படி இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களில் சவுக்கடி கொடுத்தார்களோ இனி வரும் காலங்களில் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட காங்கிரஸ்னால் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது. சார், இப்ப விஜய் அவர்கள் கூட போனாங்க அப்படின்னா தென்னிந்தியால அவருடைய ரசிகர்கள் ஜாஸ்தி. அந்த ரசிகர்களுடைய வாக்கு வந்து அவர் தென்னிந்தியா முழுக்க நிறைய MP சீட் ஜெயிக்கலாம் அப்படின்னு போயிருக்காங்க. இங்கேயோட அவர்கள் லாபம் நிறைய இருக்குல்ல. பாண்டிச்சேரி என்பது தென்னிந்தியாவில் இருக்கிறதா வட இந்தியாவில் இருக்கிறதா? தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. இது தென்னிந்தியா தானே? தென்னிந்தியா தான். அப்போது தமிழ்நாட்டில் வாக்கு வங்கியில முன்னேறி சென்ற நடிகர் விஜய் அவர்கள், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் பாண்டிச்சேரி படுத்தோல்வி சந்தித்தின் மர்மம் என்ன? அப்போது பக்கத்தில் தமிழ்நாட்டு ஒரு அங்கமாக சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுடைய பிணைப்பாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியிலே உங்களுடைய பருப்பு வேகாத போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேரளாவிலே வடமாநில கொண்டு போய் என்ன செய்ய போறீங்க? கண்காட்சி நடத்த போகிறீர்களா? இது இந்த பப்புக்கு இது தெரியவில்லை. தெரியாத அரசியலே தெரியாத பப்புக்கு இந்தியா முழுக்க சாவுக்கடி கொடுக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு என்று சொன்னால இந்திய மக்கள் இதுதான் காரணம். சரியா? அதுதான் சொல்லி இவர் கேரளாவில் வைத்து என்ன செய்ய போகிறார்? தமிழ்நாடு முதலமைச்சர் அழைத்து வட மாநிலங்களில் என்ன செய்ய போகிறார்? ஆந்திராவில் என்ன செய்ய போகிறார்? கர்நாடகா என்னதான் செய்ய போகிறார்கள்?
தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் மிகுந்த ஒரு இணைப்பாக நகமும் சதியமாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியிலே தமிழக வெற்றிக்கு படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. மற்ற மாநிலங்களுக்கு போனால் இன்னும் தோல்வி என்பது உறுதியாக தான் இருக்கிறது. இது கூட புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் பப்பு கனவிலே மிதந்து கொண்டிருக்கிறார். திமுக கூட்டணிக்கு திமுக துரோகம் செய்து விட்டு என்று சொன்னால் பப்புக்கு மரணடி, அரசியல் மரணடி காத்து கொண்டிருப்பதா தான் என்னுடைய பார்வை. ராகுல் காந்தி அவர்களை இவ்வளவு விமர்சனம் பண்றீங்க, இப்ப திமுக கூட்டணியில இருந்து அந்த விமர்சனம் பண்ணிருக்க மாட்டீங்களா? சார், நான் கேட்பது, துரோகம் யார் செய்தாலும் விமர்சனம் வைக்கத்தானே செய்யும். நானும் நீங்கள் நண்பராக இருக்கிறோம், திடீரென நான் உங்களுக்கு துரோகம் செய்துட்டு நீங்கள் விமர்சனம் வைத்து தானே தெரிய வேண்டும். இப்ப நாளைக்கு திரும்பி வந்தாங்கன்னா ஏத்துப்பீங்க? மன்னிப்பு, ஒரு மனிதனுடைய எண்ணங்களை கடைசி வரை மன்னிப்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த மன்னிப்பு கொடுத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடைக்கோடி தொண்டன் ஏற்றுக்கொள்ளுடைய மனநிலை இருந்தால் காங்கிரசுக்கு மீண்டும் ஒரு உயிர் கொடுப்பதற்கான அந்த முகாந்திரம், அந்த மருத்துவராக திமுக தலைவர் இருப்பார ஒழிய மற்றபடி இதில் சொல்வதற்கு எதுவும். சார், இப்போ காங்கிரஸுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடாங்கர் அவர்கள் நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தி கூட்டணியில தான் இன்னும் திமுக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முரண்பாடாக இருக்குல்ல சார்? தமிழக வெற்றி கழகமும் இந்தி கூட்டணியில சேர்ந்துருச்சு, திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தி கூட்டணியில சேர்ந்துருச்சு. இது ஒரு முரண்பாடான கருத்தா இருக்கே, இந்தி கூட்டணியில இருக்கீங்க. அதுதான் கிரீஷ் ஜோடாங்கர் என்று சொல்லுற, கிரீஷ் ஜோக்கர் என்று சொல்லலாம். அவருக்கு அந்த பேர் தான், ஜோக்கர் என்ற பேர் தான் பொருத்தமாக இருக்கிறது. இங்கே காட்டி கொடுப்பதும் இவர்கள் தான், கூட்டி கொடுப்பதும் இவர்கள் தான் என்கின்ற அந்த வார்த்தைகள் கேட்டார் போல் இங்கே திமுகவிடம் ஒரு மேல்சபை உறுப்பினர் பெற்றுக்கொண்டு இந்த சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு போய் அங்கேயே ஆட்சியில சேர்த்து விட்டு, தாவைக்க ஆட்சியிலே அங்கே அவர்கள் ஆட்சியில பங்கெடுத்து விட்டு அங்கேயும் சென்ற ஒரு மேல்சபை உறுப்பினர் பெற்று விட்டதாக நேற்று வந்த செய்திகள் சொல்லுகிறது. இப்படி ஒரு உங்களுக்கு பதவிக்காக ஒரு பச்சோந்தித்தனத்தை கையில் எடுத்து விட்டு எந்த அடிப்படையிலே திமுக இந்தியா கூட்டணி இருக்கிறது என்று சொல்லுகிறது. இது விபச்சாரியோட கேவலமாக அந்த கிரீஷ் ஜோடாங்கர் என்கின்ற ஜோக்கருக்கு இது தெரியவில்லையா? இது வெக்கமாக இல்லையா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெருந்தன்மை எடுத்துக்கலாம்ல. என்ன பெருந்தன்மை? இப்ப நீங்க ஆட்சியிலும் அங்க தரமாட்டான்னு சொல்லிட்டீங்க, தமிழகத்துக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்தியா டுடேல எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, அவங்க அது தந்திருக்காங்க. சரிங்க, அதுதான் சார். நீங்கள் தாவேக கட்சிக்கு சென்று விட்டீர்கள், என்ன மண்ணாங்கட்டிக்கு இந்திய அளவில் திமுக இருக்கிறது என்று சொல்லி இதுதான் காட்டி கொடுப்பது, கூட்டி கொடுப்பதற்கு சமமாக பார்க்க முடியுமா முடியாதா? நீங்கள் சொல்லுங்க. இந்தி கூட்டணியில இருந்து இது வெக்கமாக இல்லையா? இப்ப இந்தி கூட்டணியில இருந்து திமுக வெளிவந்துருச்சு சார். நாங்கள் இந்த இந்திய கூட்டணியில் இந்திய அளவிலே ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி இதனுடைய முன்னணி காரணம், முக்கிய காரணம் திமுக தலைவர் என்பது யாரும் மறுக்க முடியாது. நிச்சயமா. அது மட்டுமல்ல, வர அது மட்டுமல்ல, அந்த ராகுல் காந்தி அவர்களே, அந்த பப்பு அவர்களே, அந்த காங்கிரஸ் கட்சியினரே பிரதமர் வேட்பாளராக முன்மொழிவதற்கு தயக்கப்பட்டார்கள். ஆனால் தைரியமாக பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் என்று திமுக தலைவர் அவர் முன்மொழிந்தார். அந்த அடிப்படை நாகரிகம், குறைஞ்சபட்சம் அந்த நன்றி உணர்வு கூட இந்த பப்புக்கு இல்லையே. இந்த கேவலத்தை செய்த பப்போட மீண்டும் எப்படி திமுக சேரும் என்று நினைப்பது ஒரு அருவருக்கு தக்க விஷயமா. ராகுல் காந்தி அவங்கள பிரதமராக முன்னிறுத்தினீங்க, முக்கிய பங்காற்றி இருக்காங்க இந்திய கூட்டணியில திமுக திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப இந்திய கூட்டணியில இருக்கீங்களா இல்லையா? நாங்கள் இந்த நொடி வரைக்கும் நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்று நாங்கள் அந்த மனநிலைக்கே செல்லவில்லை. இங்கே தேர்தல் தோல்வி எதற்காக நடந்திருக்கிறது, இதில் என்ன மர்மம் இருக்கிறது? திமுக தலைமையிலான கூட்டணியினர் ஏன் இது போன்று கபட நாடகத்தோடு மாற்று கட்சி சென்று சேர்ந்திருக்கிறாரு? இதில் என்ன விவகாரம் இருக்கிறது? இதில் என்ன குதிரை பேரம் இருக்கிறது? இந்த திமுக தொண்டர்களை எப்படி இன்னும் கூடுதலாக கட்டமைக்க வேண்டும், ஒரு இன்னும் பல கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த விழிப்புணர்வோடு தான் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக திமுக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த அடிப்படையிலே இவர்கள் காங்கிரஸ் கட்சியை தாவேக்காவோடு கூட்டணி வைத்துவிட்டு இங்கே அரசியல் லாபத்தை அரசுடன் அனுபவித்துக் கொண்டு மீண்டும் திமுகவை தேசிய அளவிலே கூட்டணியில் இந்தியா கூட்டணி இருக்கிறார் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இது சத்தியமாக மீண்டும் மீண்டும் பதிவிடுகிறேன், இது விபச்சார வேலையோட கேவலமான ஒரு செயல், கிரீஷ் ஜோடாங்கனுடைய செயல். நிறைய கூட்டணி கட்சிகள் இங்க இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டு அந்த பலன்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நீங்க தேசிய முன்னேற்ற கழகமா ரொம்ப வருஷமா திமுக கூட்டணியில இருக்கீங்க, என்ன உங்களோட நிலைப்பாடு? நீங்க அங்க போனீங்கன்னா நேரம் ஒரு வாரிய தலைவர் ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கும்ல? இல்ல, எங்களுக்கு தேர்தலுக்கு முன்பாகவே மதிப்பிற்குரிய திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் இன்னும் ஒரு சாரார் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் என்னை அங்கே அழைத்தார்கள். ஒரு சீட்டு கொடுக்கிறேன் என்று சொன்னாரு. அதனுடைய செலவை ஏற்றுக்கொள்வதாக வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா எனக்கு அது போன்ற செயல்களை நான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிட்டத்தட்ட 15-16 ஆண்டுகளுக்கு மேலாக, அதுவும் குறிப்பாக திமுக 10 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்த போதே நான் அவர்களுக்காக குரல் கொடுத்தேன். காரணம், சமூக நீதி அடிப்படையில் இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட பாமர மக்களுக்கும்
திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கொள்கை கோட்பாடு சேர்ந்து இருப்பதன் காரணமாக, எங்களது கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு அதை நோக்கி பயணிப்பதன் காரணமாக, பதவி சுகத்திற்காகவோ பணத்திற்காகவோ நான் அரசியல் களத்திலே திமுக கூட்டணி வைக்காத காரணத்தினால் நான் கொள்கை அடிப்பில் இன்னும் நான் இங்கே தான் இருப்பேன், எப்போது இங்கே தான் இருப்பேன். அவர்கள் போன்று அங்கே சென்று ஆட்சி அதில் பங்கெடுத்து அந்த பச்சை போன நான் இருக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, ஒருவனுடைய மனோபக்கம் எப்படி எந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், துரோகம் செய்து ஒருவன் எவன் பாதிக்கப்பட்டு இருக்கிறானோ, துரோகத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறானோ, அந்த இடத்தில் எவன் ஒருவன் ஆறுதலாக இருக்கிறானோ அவனிடத்துல உண்மை இருக்கும். இப்போது துரோகம் செய்து பல கூட்டங்களில் திமுகவில் பங்கு பெற்று அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று பல காரியங்களை சாதித்து விட்டு அங்கே எதிர்முகாமுக்கு தாவேக்கிற சென்றிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட எந்த பலனும் அனுபவிக்காத நான் இன்னமும் திமுகவோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இதிலே இருக்கக்கூடிய உண்மை தன்னை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இது திமுக தலைமையும் புரிந்து கொள்ள முற்படும் என்று நான் நம்புகிறேன். சார், இப்ப கருணாநிதி அவர்கள் வந்தாங்க, ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க, இப்ப இன்பநிதி அவங்க வர போறாங்கன்னு சொல்றாங்க. வேற யாரும் அந்த கட்சிக்கு தலைவர் வர முடியாது சார்? ஏன்னா நிறைய பேர் அதை விமர்சனம் பண்றாங்க. அதாவது ஒரு கட்சியினுடைய அரசியல் மாண்பு என்பது, அரசியல் கட்டமைப்பு என்பது ஒரு குடும்பத்தில் வரக்கூடாது என்பது அந்த மனோபக்கத்தில் பார்க்கக்கூடாது. வருபவர்களை அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் யாரை ஏற்கிறார்கள் ஒன்று. அது மட்டும் அரசியல் என்பது யார் வேண்டுமெல்லாம் வரலாம். ஒரு குடும்பத்தில் இன்னொருத்தர் வரக்கூடாது என்று எதுவும் சட்டத்திட்டங்கள் இல்லை. வருபவர்கள் இந்த மக்களுக்கான குரலாக ஒலிக்கிறாரா என்றுதான் மக்கள் பார்ப்பார்கள். அது போன்று கலைஞருக்கு பிறகு அண்ணன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதற்கு பிறகு அண்ணன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், வரக்கூடிய இன்பநிதி அவர்களும் வந்தாலும் கூட இவருடைய குரல் மக்களுக்காக ஒலித்தால் நிச்சயமாக மக்கள் வரவேற்பு செய்வார்கள். ஏற்கனவே மக்களுக்கான குரலை ஒலித்துக் கொண்டிருப்பது காரணமாக இன்பநிதி அவர்கள் வந்தாலும் கூட மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் தாவேக கட்சி வெற்றி பெற்றதன் காரணமாக திமுக அழிந்து விடும், அதிமுக அழிந்து விடும், திராவிட கட்சியில் சிதைந்து விட்டது சொல்கின்ற அந்த போக்கெல்லாம் பொய்யான போக்கு. காட்டடித்த அந்த பலூன்குள் இருக்கக்கூடிய எப்படி காத்து இருக்கிறதோ, அது எப்படி குண்டிசு பட்டால் வெளியேறிவிடுமோ, அது போன்று கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் இல்லாத தாவேக கட்சியினுடைய அந்த நிறமும் கூடிய சீரத்தில் மாறும். அதனுடைய பலூன்குள் இருக்கக்கூடிய காற்று வெகுறில் வெளியேறும். அப்போது தமிழ்நாட்டு மக்கள் நன்கு புரிந்து கொள்வார்கள். இப்ப இந்த தலைமைக்கு வரதுக்கு இப்ப 1 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கன்றாங்க, 2 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த 2 கோடி பேர்ல வேற அந்த தலைமைக்கு வரதுக்கு வேற யாருக்கும் தகுதி இல்லைங்களா? ஏன் திரும்ப இதே ஃபேமிலில இருந்து வரணும்? இல்ல, அந்த திமுக தொண்டர்கள் விரும்புகிறார்கள் இந்த குடும்பத்திலிருந்தா வர வேண்டும் என்று. அவர்களுடைய விருப்பம் தானே ஒழிய வரக்கூடாது, திமுக தலைமை பொறுப்பிலே வேற யாரும் அமரக்கூடாது என்பது யாருக்கும் அந்த கருத்துக்கள் கிடையாது. அவன் கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் இவர்களை திமுக தலைமையில குடும்பத்தில் இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் குடும்பத்தை விரும்புகிறார்கள். அதை வைத்துதான் அவர்கள் தலைமை பொறுப்பு வருகிறார்கள் ஒழிய யாரும் கத்தியத்தை மிரட்டியா நான் தான் தலைவர்கள் சொல்ல முடியுமா? இது ஜனநாயக கட்சி, அப்படிலாம் செய்ய முடியாது. தொண்டனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற போல் தான் அந்த கட்சி இயங்குகிறது. அதை வைத்துதான் திமுக தலைமையிலான அந்த தலைவர் பதவி தொடர்ந்து ஒரே குடும்பத்தை சார்ந்த வருகிறான்னு சொன்னா தொண்டனுடைய விருப்பம். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். நான் அந்த வாக்கு எண்ணிக்கையின் போது கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேல இருந்து 3-4 தொலைக்காட்சியில் நேரலையில நான் அப்போதே பதிவு செய்திருந்தேன். தாவேகா தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிற வாக்கு சதவீதம், இந்த வெற்றி பெற்று இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை மையமாக பார்த்தால் இந்த வெற்றியில் மிகப்பெரிய மர்மம் இருக்கிறது. இவிஎம் மிஷின் மூலமாக ஒரு தில்லுமுள்ள நடந்திருப்பதாகத்தான் நான் அன்றே பதிவு செய்தேன். அதை தான் தங்களுடைய தொலைக்காட்சியில் பதிவு செய்கிறேன். தாவேகா வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் என்பது போலியானது. கிட்டத்தட்ட 12 to 14% தாவேகா கட்சியினுடைய வாக்கு சதவீதம் ஒழிய 34 என்பதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு இவிஎம் மிஷினில் மிகப்பெரிய தகுதி திட்டமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே மாண்புமிகு திரு கவர்னர் அவர்களுக்கும் புகார் மனுவாக நான் கொடுத்திருக்கிறேன். அது மட்டும் இந்த இவிஎம் மிஷினும் விவி பேடில் இருக்கக்கூடிய அந்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை சரிசமா இருக்கிறதா என்று இதை நீங்கள் மக்கள் மத்தியில் பதிவு செய்து காட்ட வேண்டும் என்று தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திற்கும் புகார் மனுவாக கொடுத்திருக்கிறேன். கூடிய விரைவில் நான் இது சம்பந்தமாக அந்த புகார் மனு எனக்கு தேவையான நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் இதை உயர்நீதிமன்றத்தில் நாடுவதாக நான் ஏற்கனவே தீர்மானமாக என்னுடைய கட்சியின் சார்பாக நிறைவேற்றியிருக்கிறேன்.